ஹாய் மார்னிங். இன்னைக்கு 27th அக்டோபர் 2025 மண்டே. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னுடைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆனதால் நான் சரி மார்க்கெட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நான் ஃப்ரைடே மார்னிங்கே வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். மண்டே எப்படி இருக்குன்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் ஆர் அனாலிசிஸ் வியூ. 25,850 25,900 பையிங் ரிஜெக்டட் ஜோன் ஃப்ரைடே அன்னைக்கு. அதேமாதிரி 25,900 25,950 செல்லிங் ஸ்டார்டட் ஜோன். இதுவும் ஃப்ரைடே அன்றைக்கி தான் நடந்தது. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயும் அதுதான் என்னுடைய வியூ. இங்கே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ரீடெஸ்ட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சது. செகண்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 6 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே 1 மினிட் கேண்டில் நம்ம பார்த்தா தெரியும், ஒரு லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 25,875 ஓஏ என்னன்னு பார்த்துடலாம். குமுலேட்டிவ் ஓஏ 25,800 நல்ல சப்போர்ட் இருக்குது. சேஞ்ச் இன் ஓஏ 25,850 நல்ல புட் ரைட்டர்ஸ் ரைட் பண்ணிக்கிறாங்க. 25,800 நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ 25,900 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எக்ஸ்பெரி வெயிட் பண்ணலாம். ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்குமான்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அண்ட் தென் அகைன் அப்வர்ட் மூமெண்ட், இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இங்கே சிஇ போகலாம். நமக்கு ஓயும் பாசிட்டிவாக இருக்குது. புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கீழே சேஞ்ச் இன் ஓயிலும் இருக்கிறாங்க. குமுலேட்டிவ் ஓயிலும் 25,800 இருக்கிறாங்க. நமக்கு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கேண்டில்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, ஹை வச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு 6 மினிட் கேண்டிலுடைய ஹை 25,883. டுவெண்ட்டி ஃபைவ் 900 ரெசிஸ்டன்ஸ் ரைட்டிங்லேயே இருக்குது. கால் ரைட்டிங் நல்லா அதிகமாக இருக்குது. இது குமுலேட்டிவ் ஒய். சேஞ்ச் இன் ஒயிலையும் கால் ரைட்டர்ஸ் ஸ்லைட்டாக புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. பட் அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியுமான்னு தெரியல. பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 25,850 25,900 ஒரு பையிங் ரிஜெக்ஷன் ஜோன் அப்படிங்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவாக இருந்தது. அதுதான் நான் இப்போ வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் பொறுமையாக, அவசரம் இல்லை எனக்கு. ஓஇ டேட்டா இண்டிங் ஓஇ ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் லாங்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க. லாங் -35. ஸோ 35,000 கே லாங் பொசிஷன் க்ளோஸ் ஆகிருக்குது. ஷார்ட் பொசிஷன் 11,000 பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஃபியூச்சர்ஸில் இல்லை. நம்ம கிளியராக ஓஏயில் புல்லிஷாக இருக்குது. ஓவரால் ஓஏ ஓடிஎம் ஓஏ பார்த்துடலாம். அதாவது ஓடிஎம் சிஇ, ஓடிஎம் பிஇ, இந்த 2 ஓஏ பார்த்துடலாம். புல்லிஷாக இருக்குது. வால்யூம்
காலுக்கு ஃபேவராக இருக்குது. ஓகே, ட்ரெண்டிங் ஒய் பார்க்க நடத்துது. ட்ரெண்டிங் ஒய் பார்த்துட்டு புல்லிஷாக இருக்குது. ஓவரால் ஓடிஎம்லேயும் புல்லிஷாக இருக்குது. ஸோ ஒய் டேட்டா புல்லிஷாக இருக்குது. பட் மார்க்கெட் நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இப்போ இருக்குது. அதனால் வெயிட் பண்ணலாங்கிறது என்னுடைய வியூ. ரீடெஸ்ட் ஜோனில் சி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுக்கும். இப்படியே மேலே பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா புட் ரைசர்ஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க 25,900. ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஸோ ஆப்ஷன்ஸ் டேட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து ஒரு கிளியர் வியூவில் பொசிஷன் க்ளோஸ் ஆகுது. மேபி மந்த் எண்ட் ஆனாலும் ஃபியூச்சர்ஸ் வந்து பொசிஷன் க்ளோஸ் ஆகலாம். ஆப்ஷன்ஸ் நாளைக்கு மந்த் எண்டு எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,850 25,900 அந்த லெவலில் ஓப்பனிங் 10 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்குது. இங்கேருந்து எப்படி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஃபியூச்சர்ஸ் டேட் அப்டேட் வந்திருக்குது. 50,000 லாங் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் பில்டு பண்ணுற ஒரு முயற்சி இல்லை அப்படிங்கிறது இந்த மந்த் சீரிஸ் தெரியுது. மேபி நம்ம நவம்பர் மந்த் சீரிஸ் செக் பண்ணால் எப்படின்னு தெரிஞ்சிடும். நான் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னால இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ் டேட்டாவும் நாளைக்கு ஃபியூச்சர்ஸ் டேட்டாவும் அக்டோபர் மந்த்து ரிலேபிளாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். நவம்பர் மந்த் டேட்டா வேணால் ஓரளவுக்கு நமக்கு ரிலேபிலிட்டிஸ் பாசிபிள் இருக்குது. வெயிட் பண்ணலாம், எனக்கு செக் பண்ணலாம் அது என்ன இருக்குன்ட்டு. ஓகே, நவம்பரில் லாங் பில்டுங்க 1,05,000 லாங் பில்டாக இருக்குது. 51,000 ஷார்ட் பில்டாக இருக்குது. இதுதான் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் பிரேக் அவுட் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஃபியூச்சர்ஸும் நமக்கு நவம்பர் டேட்டா நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ லைவில் நவம்பரில் புல்லுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறது யோசிக்கணும். பிரேக் அவுட் கொடுக்குது. எஸ், பிரேக் அவுட் கொடுக்குது. எனக்கு இந்த பிரேக் அவுட்டு ட்ரேடு வந்து எடுக்கிறது, இது வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மங்கோ அப்படி அதில் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் எப்போவுமே ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை நிறைய ட்ராப்பாகவும் மாற்றிடுறாங்க. பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ட்ராப்பாக மாற்ற மாதிரி என்னன்னா நம்ம வாங்கினது தான் ஹை ப்ரைஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரே ஹேண்டலில் மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அதனால தான் அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மாதிரி சந்தேக பார்வையிலே பார்க்க வேண்டியிருக்குது. ஈவன் எல்லா டேட்டா நமக்கு கிளியராக இருந்தாலும் இப்போ டேட்டா நமக்கு வந்து கிளியராக புல்லுக்கு ஃபேவராக இருக்குது. மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்குது.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அகைன் 25,900 950 இருக்குது. அது எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரில. பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாலும் 950லேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா என்ட்ரி நல்லாயிருக்கும். ஏன்னா மொமெண்டம் நல்லா பாசிட்டிவ் இருக்குது. அப்படிங்கப்போ ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் போட்டாங்கன்னா நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஃபேவராக இருக்கும். இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சிஇ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்போ 6 மினிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிரேக் அவுட் கொடுக்குதுங்க. எனக்கு பிரேக் அவுட்டில் உடன்பாடு குறைவு தான். அது மேலே வந்து ட்ரேட் நம்பர்ஸ் வந்து இப்போலாம் கம்மியாயிடுச்சு. ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ட்ராப்பும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. இது அதில் வந்து போட்டோம்னா ஸ்டாப் லாஸ்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு ஒரே கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுறாங்களா. 15 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 25,892 25,892. ஸோ இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியா இல்லை ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது நம்ம ஒன் பை ஒன்னாக பொறுமையாக தான் படித்து அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ப்ராஃபிட்டும் கொடுக்கும், லாஸும் கொடுக்கும். வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 60, 70, 80% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி அன்றைக்கி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட். நம்ம ஸ்ட்ராட்டஜி அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆனால் நம்ம லாஸ்ட்டில் இருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேருந்து இப்போ ஓஆர்பி வரதை விட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் பையிங் லெவலை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலான்ட்ருக்குறேன். ஸோ எங்கே அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் கூட என்ட்ரி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் 25,800 அப்படிங்கிற சிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பதிலாக 25,850ங்கிறது நான் அப் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு இன்னொரு 30 பாயிண்ட் கால் ஆப்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரீமியம் 26,000 கால் வந்து 174. நம்ம 26,100 கால் வேணால் செக் பண்ணலாம். நவம்பர் சீரீஸ் 125 இருக்குது. 26,100 நவம்பர் சீரீஸ் கால் ஆப்ஷன். கேண்டில் ஸ்டிக்ஸில் மாற்றிக்கலாம். பாசிட்டிவ்லேயே இது இருக்குது. பிரேக் அவுட் கொடுக்குதா? எஸ். பட் இங்கே எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்குதே. அதனால் நான் வந்து யோசிப்பேன். கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபேவராக தான் அப்படியே மெதுவாக நகர்த்துறாங்க. பட் ஒரு ஃப்ளாஷ் கேண்டில் கீழே விட்றதுக்கு மேலே இருக்குது. இல்லை நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 கட்ட ஜோன் மாதிரி இருக்குது. ஆனால் டேட்டா ஃபுல்லாக புல்லுக்கு ஃபேவராக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் நவம்பர் டேட்டா 1,37,000 லாங்கு. ஷார்ட் வந்து 50,000 தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஃபியூச்சர்ஸ் பிசிஆர். ஆப்ஷன்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஸ் வந்து ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த கால் என்ட்ரி நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் கால் என்ட்ரியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நமக்கு, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ பிரேக் அவுட் ரொம்ப ஹிஸ்டேஷனாகவும் இருக்குது.
குமுலேட்டிவ் ஒய் என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரி ஓகே, இந்த வீக் எக்ஸ்பெரி எடுத்துட்டு பார்க்கலாம். பாசிட்டிவ் இருக்குது. இந்த வீக் எக்ஸ்பெரி எடுத்துட்டு பார்த்தோம்னா சேஞ்ச் நோயும் ரொம்ப பாசிட்டிவ் இருக்குது. 26,000 வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த வீக் எக்ஸ்பெரி ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பிக்சர் காட்டுது மார்க்கெட். ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பெரி நியர்பை இல்லை அன்னைக்கு வந்து இந்த டேட்டா வந்து எப்படி எடுக்குதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ இந்த 28th நாளைக்கு க்ளோசிங் எக்ஸ்பெரியை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கம்ப்ளீட் புல்லிஷ். நாளைக்கு எக்ஸ்பெரி நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரியா 26,000 அதில் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. 26,000 வரைக்கும் மூவ் ஆகலான்ட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகுது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப் சைடில் இருக்குது. இன்னும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரல, பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் இங்கே ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். 132 மேலே தான் போகுது. 110 இல்லை 115 அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட்டா? எஸ், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுது இப்போ. பட் நான் போகிற ஐடியா இல்லை எனக்கு. எவ்வளோ தூரம் வேணால் ஓடட்டும். இது என்னுடைய பையிங் ஜோனாக நான் மார்க் பண்ண போகிறேன். அதனால் சப்போர்ட் கலர் மாற்றிக்கலாம், க்ரீன். ஸோ இந்த ஜோன் எனக்கு கிடச்சா என்ட்ரி போடலாம். ரீசன் வந்து 1 மினிட்ல இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குது இப்போ மார்னிங், இன்னைக்கு ரிஜெக்ஷன். அதனால் நான் அந்த ஜோனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா ஒரு 30லேருந்து 50 பாயிண்ட் அதிகபட்சம் ஃபால் வந்துச்சுன்னா வந்தோடனே மார்க்கெட் திரும்பிடும் மேலே. ஸோ அப்போ நமக்கு அந்த என்ட்ரி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் இப்போதைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இங்கே சிஇ மார்க் பண்ணிக்கிறேன். சிஇ இந்த ஜோனில் சிஇ வந்து எதிர்பார்க்குறேன். நல்ல புல்லிஷாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் பிஇ ரேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா மேபி ரெசிஸ்டன்ஸில் ஒன்றும் கன்சிடர் பண்ணாமல் போயிடும். அடுத்த ஜோன் இங்கே இருக்குது மேலே. பட் அது என்னால் வந்து சொல்ல முடியாது. இங்கேருந்து மூவ் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2650 26,100 போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்ட்டு. பட் ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் அதுதான். ரீடெஸ்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. அண்ட் எஸ்டர்டே சிபிஆர் ஜோனும் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் எஸ்டர்டே சிபிஆர் ஜோன். இப்போ அதை நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நோட் பண்ணிக்கலாம். இது எஸ்டர்டே சிபிஆர் ஜோனும் நல்லா வைடு ஜோனாக இருக்குது. எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிற பார்த்தோம்னா 25 9 20 25 60 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு ஹெசிடேஷன் படி தான் மெதுவாக இன்ச்சாக மூவ் ஆகுது. பட் எனிஹோ ப்ரீமியம் கீழே வரல. நம்ம பார்க்கும்போது 120 இந்த 130ங்கிறது பார்த்தா 10 ரூபா போயிடுச்சு மேலே. ஒன்றும் அவசரம் இல்லை, வரட்டும்.
ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர்ஸ் மேக்கிங் மணி. இந்த கண்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போட்டு போகுது மேலே. நல்ல மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஓஆர்பியில். சூப்பர். கால் ஆப்ஷன் 20 ருபீஸ் போயிடுச்சு நம்ம பார்த்த ப்ரைஸ்க்கும். 20-25 பக்கம் போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம என்ட்ரி பாயிண்ட் நமக்கு வந்ததுன்னா நம்ம என்ட்ரி வைக்கலாம். நவம்பர் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் 2,50,000 லாங் பில்ட் ஆயிருக்கு. ஷார்ட் வந்து 51. ஸோ ஷார்ட் வந்து 51,000 இனிஷியலாக பில்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஆட் ஆகவே இல்லை, பட் லாங் மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டேட்டாவும் கம்ப்ளீட்டாக புல்லிஷாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பிரேக் அவுட் இப்போ வந்து கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் வந்திருந்தால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும், வரல. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் மார்க்கெட் சிஇ சைடு தான். புட்டுக்கு பிளான் பண்ணோம்னா காலி. மேபி ரெசிஸ்டன்ஸில் புட்டுக்கு பிளான் எடுப்பாங்க. அந்த ட்ரேடை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா இந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்கும்போது ஸ்லைட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு மறுபடியும் கூட கன்னியூ பண்ணலாம் மார்க்கெட். அதனால் புட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட நம்ம எங்கே என்ட்ரி கால் ஆப்ஷன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறதான் பார்க்கணும். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இங்கேருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதை தான் பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்குது. பட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறனால நான் வந்து என்ட்ரி போடலை. அண்டு ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அதுபடியும் மார்க்கெட் போயிருக்குது, நான் போடலை. வரட்டும், நமக்கான செல்லிங் ஆகி நமக்கான ஜோனில் வந்து விழுகட்டும் மார்க்கெட்டு. அங்கே நம்ம சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பொறுமையாக எடுத்துக்கலாம். இல்லை வரமாட்டான் ஒன் சைடாக இன்றைக்கி போயிடுவேன்னா சந்தோஷம். ஒன் சைடு மீன்ஸ் ரிவர்ஸ் ஆகாமல் 330 வரைக்கும் போயிட்டுருக்குது அப் சைட்லேயே, இல்லை டவுன் சைட்லேயே போயிருக்கு. அது ஒன் சைடு மார்க்கெட். அந்த மார்க்கெட் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டே கிடைக்காது. ஏன்னா நம்மளும் வரும் கீழே நமக்கு என்ட்ரி பாயிண்ட் யோசிச்சுட்ருப்போம். அது வரவே வராது. ஸோ இப்போயும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, மார்க்கெட் கொடுக்க தயாராக இல்லை நமக்கு. பட் வரும், கிடைக்கும்போது எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டாக ஓஏ டேட்டா பாசிட்டிவ். புட் ரேட்டஸ் ஹெவியாக இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ்லேயும் லாங் ஹெவியாக பில்ட் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பேஜில் வரதுனால ஓஆர்பி வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க.
மேபி நம்ம என்ட்ரி பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம். ஸோ ஓகே, இந்த கேண்டில்ஸ் இது வரைக்கும் ஒரு பையிங் ஜோனாக மாற்றிக்கலாம். வந்தால் நமக்கு அங்கே தான் என்ட்ரி பாயிண்ட், வரலைன்னா சந்தோஷம். RSI ஓவர் பாட் ஜோன் இருக்குது, 3 மினிட்ஸ் 6 மினிட்ஸும் கிட்டத்தட்ட ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. பார்க்கலாம் ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வருதான்ட்டு. வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம ஜோன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் 25,880 ஈவன் 25,900 வரைக்கும். ஸோ அதே 30-40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற ஹையர்லேருந்து ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். அப்போ சிஇ ப்ரைஸ் விவேப்புக்கு வந்துடும். ஸோ விவேப் ப்ரைஸ் 130, 135. நம்ம இது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது விவேப் ப்ரைஸ் 115 to 120 இருந்தது. இப்போ விவேப் ப்ரைஸ் 130 to 185, 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 20 ருபீஸ் ஃபால் ஆகணும். அதான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஃபேர் வேல்யூ ஆர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ன்ட்டு ஆகுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் 2 to 3 வீடியோஸில் சொல்கிறது தான், அவசரமே பட வேண்டியதில்லை. மார்க்கெட்டில் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பில் மார்க்கெட் வந்தால் நம்ம என்ட்ரி பண்ணலாம். வரலையா ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம ட்ரேட் செட்டப்பில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணால் ஓகே. இப்போ நான் 120 ரேஞ்சில் தான் பார்த்தேன். இப்போ 155, 160 டச் பண்ணிடுச்சு. ஐயோ 30 ரூபா போயிடுச்சு, 40 ரூபா போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோங்கிற ஃபீலிங்கில் இருக்கணுங்க அவசியம் கிடையாது. நமக்கு இங்கே மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணுறோமாங்கிறதான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய ட்ரேட் செட்டப், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி வந்தால் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ராங் ட்ரேடு இல்லை ட்ராப் ட்ரேடில் மாற்றுறதுக்கான ப்ராபர்ட்டிஸ் இல்லை ஃபோமோ மைண்ட் செட்டு
க்ரீடு, ஃபியரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். எல்லா ட்ரேடும் நம்ம வந்து துரத்திக்கிட்டே போயிட்டோம்னா வாய்ப்பே இல்லை அது. ஸோ நான் இப்போ வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஓப்பனிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நம்ம ரீடெஸ்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்குன்ட்டு. நமக்கான ப்ராபபிலிட்டி இன்றைக்கி கொடுக்கல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இதில் நம்ம ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பியா ரீடெஸ்ட்டா. இன்றைக்கி ஓஆர்பிக்கு மார்க்கெட் வந்து அவங்க சைடு நான் போகிறேன் அப்படின்னாங்க, சந்தோஷம், போயிட்டு வாங்க. அடுத்த ட்ரேட் நம்ம சைடு வருவாங்க, அப்போ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க வேண்டியதான். நான் ஓஆர்பி எடுக்க மாட்டேன் அப்படின்னா எடுத்துகிட்டு தான் இருந்தேன், பட் அதில் ட்ராப் அதிகம். ஆனால் இந்தளவுக்கு டேட்டா ஷெட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஓஆர்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஷின் தான். பட் அதுலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிலேயும் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். நான் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து 4 விதமாக பிரிச்சுக்குவேன். ஒன்று 6 மினிட்ஸ் ஓஆர்பி, இன்னொன்று 15 மினிட்ஸ் ஓஆர்பி, இன்னொன்று 1 ஹவர் ஓஆர்பி, இன்னொன்று வந்து ஆஃப்டர்நூன், அதாவது ஃபஸ்ட்டு செஷன் 12 வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் மாதிரி அந்த ஜோனை நோட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆஃப்டர்நூனில் வந்து மார்க்கெட் மேலே பிரேக் அவுட்டோ இல்லை கீழே பிரேக் டவுனே பண்ணுச்சுன்னா பண்ணுவேன். ஆக்சுவலாக இப்போயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் அதோடைய நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மாதத்தில் 20 ட்ரேடிங் செஷன்னா 20 ட்ரேடிங் செஷன் அப்படி போகுமானா கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் போகலாம், அவ்வளோதான். மார்க்கெட் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 20 நாள் வந்து அவங்களுக்கு வந்து வின்னிங் அவார்டு கொடுக்காது. அப்படின்னா அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ப்ராஃபிட். அதே மாதிரி தான் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் வந்து அப்போது மாதம் 20 நாள் கிடைக்குமானா கிடைக்காது. பட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு ப்ளஸ்னால் எனக்கு டேட்டா வந்து நல்லா உட்காந்துருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் விவேப்புங்கிறது ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளமான என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காங்கிறது. ஸோ விவேப் ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன ப்ளஸ்னால், ஐ மீன் ரீடெஸ்ட் ஆர் விவேப், அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் ஆகுது எனக்கு, அவ்வளோதான். மார்க்கெட் நல்ல ஒரு இன்புட் வந்து வந்திருக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஜோனாக வந்து அது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை என்ட்ரி போடும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓஆர்பியில் வந்து நான் என்ட்ரி போட்டு சக்ஸஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு நாள் ஓஆர்பியில் போட்டு ஃபுல் அவுட், டேட்டாலாம் பாசிட்டிவ் வந்தது, எடுத்துட்டேன், இறங்கிட்டே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே எடுத்தேன், அடுத்த கேண்டில்லே அவ்வளோதான். அதே கேண்டில் அப்படியே ரிவர்ஸ் போட்டது மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்துருச்சு. அப்போ ஸ்டாப் லாஸ் போட வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 50% அவுட் வித்தின் 5 மினிட்ஸ் கேபிட்டலில். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருந்தேன், வீக்லி ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி இருந்ததுனால பேங்க் நிஃப்டி தான் ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருந்தேன். பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டு ரெகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்லா இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்ட்டு. ஸோ எஸ்எல் போடாமல் வச்சிருந்தனால அது பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா ஓஆர்பியில் வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருந்தது, அது ஒரு பீரியடு. ஸோ புல் மார்க்கெட் கண்டினியூஸாக இருக்கும்போது ஓஆர்பி ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். பேர் மார்க்கெட் எவ்ரிடே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஓஆர்பி வேலை செய்யும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இருந்ததுன்னா ஓஆர்பி பயங்கரமான ஒரு ட்ராப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ட்ரேடிங் அனுபவத்தில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிக்ஸ்டாக அப்படிங்கிறது வேலை செய்யுமான்னு கேட்டால் அதோட ஜோனுக்குள்ளே வந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கிறேன். அதில் ஓஆர்பி வந்து நான் யூஸ் பண்ண ஒன்று தான், யூஸ் பண்ணாதெல்லாம் கிடையாது. பட் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்குது ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு என்ட்ரி பாயிண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஒரு காமாக ஹெசிடேஷன் இல்லாமல் எனக்கு என்ட்ரி கிடைக்குது. அதனால் அதை பண்ணிட்டுருக்கேன். ஓஆர்பி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், நான் அதை குறை சொல்லலை. பட் அது என்னைக்கு ஓஆர்பி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம், வேணால் ஒன்று பண்ணியிருந்துக்கலாம், என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சிருந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம்.
சப்போஸ் பிரேக் அவுட் கொடுத்தா இது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. கொடுக்கலையே நம்ம ரீடெஸ்ட் ஜோனுன்னு ஒன்று வச்சுருந்தோம். அங்கே செகண்ட் என்ட்ரி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒன்று என்ட்ரி கொடுக்கலாம். அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது மூவ் ஆகிடுச்சு அப் சைடு. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபுளாக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ட்ரேடு. இன்கேஸ் இங்கேருந்து ஒரு டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே ஒரு பையிங் ஜோன் வச்சுருந்த மார்க் பண்ணிடு. ஸோ அங்கே ஒரு இன்னொரு சேம் அதே மாதிரி லாட் சைஸ் எடுத்து ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கலாம். பார்க்கலாம், மெதுவாக போகலாம், என்ன அவசரம். சும்மா எல்லா நாளும் எல்லா ட்ரேடும் நான் பண்ணிட்டு ப்ராஃபிட்ன்ட்டு காலர் தூக்கி விட்றதுக்கு நான் தயாராக இல்லை. ஆர்என்டி மாதிரி தான் நான் பண்ணுறது. எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த டேட்டா, எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்னில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து கரெக்டாக செட் ஆகுதுங்கிறத நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஓஆர்பி இதுதான். இப்போ நம்ம ஓஆர்பி எடுக்கணும். ஓஆர்பிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 9:15 to 9:30 நம்ம வந்து 15 மினிட்ஸ் மார்க் பண்ணி இந்த ஹையும் கூட நான் மார்க் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி இருக்க வாய்ப்பு இருக்கா, இருக்கலாம் அப்படிங்கிறதும் 50-50 சொன்னேன். கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக போகும்னு சொல்லலை, இருக்கலாம். அப்படிங்கிறப்போ புல்லிஷாகவும் இருக்குது டேட்டா அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ போனதுன்னா போயிருக்கலாம். ஓகே, இங்கே போகலாம். சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ் செல் வந்ததுன்னா அந்த செல்லிங் நம்மளுடைய பையிங் ஜோன் ஒன்று மார்க் பண்ணதில் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே வந்து இன்னொரு சேம் லாட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருந்திருந்தால் பண்ணியிருக்கலாம். அந்த பிளான் எனக்கு இல்லை. நான் இன்னும் ஆவரேஜிங் பக்கம் வரல. பண்ணியிருக்கிறேன், அதுவும் ஆவரேஜும் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் ஒரு ட்ராபேக் இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரோஸ் மட்டுமே நம்ம பார்க்குறோம், அதில் இருக்கிற கான்ஸும் பார்த்துட்டோம்னா மார்க்கெட்டில் எப்போ அது கான்ஸாக மாறும், நமக்கு அகென்ஸ்டாக மாறுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு இண்டிகேட்டரும் எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் அதுதான் 100% ஒரு இண்டிகேட்டர் வந்து சக்ஸஸ் கொடுக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. 100% இல்லை, 60-70% கொடுக்கும் கூட சொல்ல முடியாது. பிளைண்டாக இப்போ சூப்பர் ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சூப்பர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணால் கம்பல்சரியாக நமக்கு ஒரு 60-70% மந்த் ஆன் மந்த் ரிட்டர்ன் கிடைக்கும், சக்ஸஸ் ரேஷியோ இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வச்சுட்டு எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு இத்தனை இண்டிகேட்டர், இத்தனை அனாலிசிஸ், இத்தனை சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், டேட்டா அனாலிசிஸ், இதெல்லாம் தேவையில்லை. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் படி நம்ம பாட்டுக்கு என்ட்ரி எடுக்கலாமே. பட் அதில் இருக்கிற கான்செப்ட்னா சூப்பர் இண்டிகேட்டர் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வேலை செய்யாது, நமக்கு அகென்ஸ்டாக போடும், மல்டிபிள் சிக்னல்ஸ் வரும். அப்புறம் தான் நல்ல ஹை சூப்பர் இண்டிகேட்டரில் இன்னொரு பெரிய ட்ராபேக்குங்க, நல்ல ஹை ப்ரீமியமில் போய் பையிங் கொடுத்துரும். நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு பிரேக் அவுட் கேண்டில் கொடுக்கும்போது சூப்பர் ட்ரெண்ட் அங்கே போய் ஒரு பையிங் வைக்கும் நமக்கு. ஏன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். இப்போ ஒரு 100 ரூபா அதுதான் அதோடைய லைன், செல்லிங் லைனாக இருக்குன்னா அந்த 101-2ன்னு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கிராஸ் பண்ணும்போது அது பையிங் சிக்னலாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பட் அந்த 101-2 வந்து சப்போர்ட்டாக, ரெசிஸ்டன்ஸாக, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் அந்த இடத்துல அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான், ஒவ்வொரு இண்டிகேட்டர்லேயும் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பர் இதுக்குள்ளே வர முடியும். ட்ரேட் செட்டப்புக்குள்ளே கண்மூடித்தனமாக நம்மளால் வந்து எந்த இண்டிகேட்டர், எந்த பேட்டர்னையும், எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸையும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், மாதம் ஒரு 50 ட்ரேடு வந்ததுன்னா 50 ட்ரேடும் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஐ மீன் 50 ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் நான் சொல்கிறேன். நல்ல குட் ட்ரேட்ஸ் மாதமான 50 ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா 50 நம்ம வந்து கை வச்சு சூப்பராக பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அந்த 50ல் 50% ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம், ஃபைன். அதேமாதிரி லாஸ் 50 ட்ரேடு வருது, அந்த 50ல் நம்ம வந்து நான் சொல்கிறேன் ரேஷியோஸ் தான் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஷியோஸ் நமக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் தான். ஒரு க்ரீன்லேயும் இருப்போம், ப்ராஃபிட்டபிள்லேயும் இருப்போம், இயர் ஆன் இயர், மந்த் ஆன் மந்த். ஸோ இவ்வளோ தான். எல்லா இண்டிகேட்டரும் நல்ல இண்டிகேட்டர் தான், ஆர்எஸ்ஐ நல்ல இண்டிகேட்டர் தான். பட் அதுவும் எப்போ அந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கிறது ஒன்று இருக்குது. மூவிங் ஆவரேஜ் நல்ல ஒரு இண்டிகேட்டர் தான், ஆனால் இதை எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
சூப்பர் ட்ரெண்ட் எனக்கு பிடிச்சது சூப்பர் ட்ரெண்ட். அதனால் நான் வந்து சேனல்லே வந்து ஆப்ஷன் சூப்பர் ட்ரெண்ட்னு வச்சுருப்பேன். சூப்பர் ட்ரெண்ட் எனக்கு பிடிச்சதான். அது இனிஷியலில் வந்து எனக்கு ரொம்ப கிரேஸியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ சமீப காலமாக நான் அதை வந்து வச்சிருக்கிறேன். பட் அது இருந்தாலும் நான் அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் அது வச்சிருக்கிறேன். அதேமாதிரி பிவோட் அது ஒரு நல்ல இதுவாக தான் எனக்கு தெரியுது. பிவோட் பாயிண்ட் எஸ்பெஷலி எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் ஃபிப்பும் வந்து எனக்கு இதுதான் ஃபிப்பு. ஆட்டோ ஃபிப் இருக்குது டன்னில். ஸோ அதுவும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ மீன் அது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் கிடைக்குது இதில். ஸோ ஃபிப்பு, மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட், பிவோட், இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சேர்த்து என்னென்ன இண்டிகேட்டர் இங்கே பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் சேனல், சூப்பர் ட்ரெண்ட், பிவோட் நான் மந்த்லி, வீக்லி, டெய்லி 3 யூஸ் பண்ணுறேன். ஆட்டோ ஃபிப் இருக்கு. நான் டெய்லி பிவோட்டில் வந்து டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா அது ரொம்ப நியர்பை இருக்குது. சப்போர்ட்னா R1, R2, S1, S2 ரொம்ப நியர்பை இருக்குது. அது வந்து கரெக்டாக வந்து அதை கணிக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வீக்லி R1, R2 ரெசிஸ்டன்ஸ் ஜோனும், வீக்லி சப்போர்ட் S1, S2 அந்த ஜோன் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஒரு லெவலாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் வந்து மார்க் இப்போ இது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே டெய்லி ஹை, அதாவது பிவோட்டோடைய ஃப்ரைடே ஹை. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இங்கே ஆக்ட் பண்ணுது. இது வீக்லி ஹையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து வீக்லி ஹை. எஸ், இங்கே பார்த்து தெரியும் வீக்லி ஹை. ஸோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை மார்க் பண்ணிக்கலாம். வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. டெய்லி ரெசிஸ்டன்ஸும் இங்கே தான் இருக்குது. டெய்லி ஹை, எஸ்டர்டே ஹை. ஸோ எஸ்டர்டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய மார்க்கிங். அண்டு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்கே இருக்குது. எஸ்டர்டே பிவோட் இருக்குது இங்கே. மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக கொடுக்குமான்னு பார்த்தா கன்சால்டேட் ஆகிட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. கன்சால்டேட் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இது இருக்கிறதுனால ஸ்லோ டவுன் ஆகிருக்கு மார்க்கெட். அவ்வளோதான். கன்சால்டேட் ஸ்ட்ராங் ஆகி அகெயின்ஸ்ட் கன்னியாக பண்ணலாம். அந்த புல் ட்ரெண்டை பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. பட் நான் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான். என்னுடைய வெயிட்டிங் வந்து என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்லாகவும் முடிச்சிருச்சு. ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பி. நமக்கு இன்றைக்கி ஹாப்பி. ஏன்னா நம்ம லாஸ் இல்லை. அவ்வளோதான். அப்படி நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவ் எடுத்துட்டா தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேங்கிறது. இதில் மிஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எதுனா நம்ம பண்ணாமா? இல்லை, இப்போ கால் ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். நான் பார்த்து 120, இப்போ 120, 40 ரூபா மேலே போச்சு. நான் 5 லாட் போடுவேன். இத்தனை அது என்ன நம்மளுடைய பணமா? என்ட்ரி ஆனால் தான் அது நம்மளுடைய கேபிட்டல் போட்டால் மட்டும்தான். ஸோ கேபிட்டல் போடலை, என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா அது மார்க்கெட்டுடைய மணி. அது எப்படி வேணால் மார்க்கெட் மணி மேலேயும் போகும், கீழே வரும். அதை நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ஸ்டே நல்ல என்ட்ரி கிடச்சது. தீபாவளி அன்றைக்கி எனக்கு நல்ல என்ட்ரி கிடச்சது. ஃப்ரைடே சைடுவேஸ். ஆமாம், 10-15க்கு அப்புறம் மார்க்கெட் செல்லிங் சைடு போயிடுச்சு. ஆனால் டேட்டா வந்து பாசிட்டிவ் இருந்தது. ஸோ ஃப்ரைடே வந்து பக்கா ட்ராப் ஆஸ் பர் டேட்டா போயிட்டு போயிருந்தோம்னா ட்ராப் பண்ணி முடிச்சு கட்டியிருப்பாங்க. கால் என்ட்ரி ஆக வச்சு ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி போயிடுச்சு மார்க்கெட். ஒவ்வொரு நாள் ஒரு விதமாக இருக்கும். இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட். இதே ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரைடே பண்ணியிருந்தாங்கன்னா காலி. ஏன்னா ஃப்ரைடே கீழேயும் வந்தது, மேலேயும் போச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோவை டச் பண்ணிச்சு. ஓகே, மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆயிருந்துட்டு அங்கே ஓஆர்பி கை வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். அகைன் மேலே வந்துச்சு மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைக்கு ஒரு 70%. ஆமாம், மேலே கிராஸ் பண்ணலை.
கீழே தான். கீழே 2 தடவை வந்துட்டு போயிடுச்சு. அப்போ 2 தடவை புட்டு வந்து என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு விவசாயி. 3வது தடவை மார்க்கெட் கண்டினியூ பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து 1 ஹவர் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஆமாம், ஏன்னா 10:15க்கு மேலே தான் வந்து ஓப்பனிங் 15 மினிட்ஸ் லோவர் பிரேக் டவுன் பண்ணி போச்சு. ஸோ ஃப்ரைடே 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜி. அப்போது 15 மினிட்ஸ் ஓஆர்பி தான் யூஸ் பண்ணுன்ட்டு உட்காந்துட்டோம்னா காலியாயிடும். ஸோ நம்ம மாற்றணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்கணுமே தவிர்த்து நமக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்றாப்புல மார்க்கெட் வராது எவ்ரி டைம். நம்மளால் மாற்ற முடியல அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே எப்போ வருதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ மார்க்கெட் இப்போ கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இப்போ வருதா? இந்த ஜோனுக்குள்ளே வந்திருக்கு, பார்க்கலாம். ஒன்றும் அவசரமே இல்லை. இது ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டில் இருக்குது. அது மொமெண்டம் கண்டினியூ பண்ணுறக்கான கேண்டிலா இல்லை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணதுன்னு தெரில, ஆசை காட்டி. நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எவ்வளோ பெரிய மொமெண்டம் கேண்டில் ஒன்று போடுறது, எப்படி வேணால் போடலாம். ஓகே, மார்க்கெட் இனி மேலே தான் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து காலில் ஏறி உட்காரலாம். கால் ஆல்ரெடி வந்து இன்றைக்கி டே ஹையில் இருக்குது. ஃபஸ்ட்டு செஷன் டே ஹையில் இருக்குது கால் ஆப்ஷன். விழுந்துன்னா தொப்புன்னு விழுந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரைஸ் விஆர் ப்ரைஸ் 140க்கு வந்துருச்சு. ஸோ நம்ம 120க்கு மார்க் பண்ணோம், 130 to 140 மார்க் பண்ணோம், இப்போ 140 to 150. நல்ல ஒரு அப்சைட் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். ஓகே, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, சூப்பர். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2650, 26,100. மார்னிங் ஓப்பனிங் வந்து மார்க்கெட் ஒன் சைடாக தான் போகுது. ஆனால் நான் வாட்ச் பண்ணதில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தவங்க ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. மேலே போகுமா போகாதுன்னு அந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த மூமெண்ட்டில் 20% 30% ட்ரேடர்ஸ் தான் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் வந்திருப்பாங்க. எஸ்பெஷலி ஓஆர்பியை வந்து ரொம்ப நம்பி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஹாப்பி. தேர்ஸ்டே என்னுடைய டேவாக இருந்தது. அதாவது ரீடெஸ்ட் ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட்டபிள் இருந்தது. ஃப்ரைடே சைட்வேஸ் ரைட்டர்ஸ்க்கு ஃபேவர் இருந்தது ஃபஸ்ட் 1 ஹவர். மண்டே ஓஆர்பி. ஸோ மார்க்கெட் எப்படி ரிவார்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆல் த டேஸ் வந்து ரிவார்ட் பண்ணுறது இல்லை, ரிவார்ட் கொடுக்கறது இல்லை. இதுதான் மார்க்கெட்டுடைய நிதர்சன உண்மை. நமக்கு 3 நாள் 3 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஓகே, டைம் 10:10 ஆச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போயும் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்கிறேன். பட் எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். ஸோ இங்கே பார்க்கலாம், 25 மொமெண்டம் நல்லா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஃப்யூச்சர்ஸில் 4,50,000 லாங் பில்ட் இருக்குது. ஷார்ட் வெறும் 1 lakh தான். ஸோ ஃப்யூச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்ஷன்ஸும் டேட்டா பிசிஆர் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒன் வே மார்க்கெட்டாக தான் இருக்க போகுதா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுடைய என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மார்க்கெட் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லையா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஆல்ரெடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 175 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அப். ஆக்சுவலாக டெல்டா டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த கேண்டலில் மட்டும் 2 lakhs பையர்ஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க. இந்த ஒரு கேண்டலில், இந்த 3 minutes கேண்டலில் டெல்டா ஆட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் 2,08,000 ஹெவி பையிங் நடந்திருக்குது. ஸோ இப்போ இந்த கேண்டில் தான் வந்து கீ. மார்க்கெட் இந்த கேண்டலை பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் அப் சைடு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாமா? 10:15 ஆயிடுச்சு, இருந்தாலும் பார்க்கலாம் இந்த கேண்டில் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுதான்ட்டு. சப்போஸ் இந்த கேண்டில் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துடும் மார்க்கெட்டு. திஸ் இஸ் அ கீ கேண்டில். ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் 9:15 நான் பார்க்குறேன். டெல்டா பார்த்துட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு கேண்டலில் 92K பை ஆர்டர் வந்திருக்குது. இந்த கேண்டில் 2 lakh. ஸோ இந்த கேண்டில் தான் ஹெவி பையிங் நடந்திருக்குது. மார்க்கெட் ஆர்டர் டெல்டா அப்படிங்கிறது மார்க்கெட் ஆர்டரான கன்சிடர் பண்ணுறோம். ஆர்டர் ஃப்ளோ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். டெல்டான்னு என்ன, மார்க்கெட் ஆர்டர்னு என்ன, லிமிட் ஆர்டர்னு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மார்க்கெட் ஆர்டர் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் ஒன்று இருந்திருக்கு டெல்டாவில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன் மினிட் கேண்டில் பார்த்தோம்னா 10:07 எந்த கேண்டிலுக்கு இது டன்னில் இருக்கிற ஒரு பெரிய லேகு. நம்ம டைம் பீரியடு மாற்றுறோம் இல்லை கேண்டில்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம்னா அப்படியே ஹேங் ஆகி ஃப்ரீஸாக நிற்கும். எஸ், இந்த கேண்டில் 10:06 10:07 இதில் வந்து ஹெவி 1 minute 1,84,000 இந்த கேண்டில் மட்டும் உழந்திருக்குது. ஸோ 3 minutes அப்படிங்கிறத இந்த 1 minute கேண்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் தான் ஆர்டர் போல் ஹெவி வால்யூம் வந்து இந்த கேண்டில் இன்னைக்கு சோஃபார். ஸோ இது ஒரு கீ கேண்டில். இப்போ இங்கே இதை ஹோல்டு பண்ணுதான் அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஹோல்டு பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்புறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. ஹோல்டு பண்ணலை அப்படின்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஷெல் வரும். வெயிட் அண்ட் சீ. பாருங்க, நான் வந்து மல்டிபிள் டீட்டெயில்ஸ் வச்சு தான் வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பிளான் பண்ணுறது. நீங்கள் என்னுடைய பழைய ஓப்பனிங் டேஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்குறேங்கிறது நான் அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் டேட்டா, அப்புறம் வால்யூம். இதான் அந்த ஆர்டர் ஃப்ளோ. டெல்டா தான் வால்யூமாக நான் யூஸ் பண்ணுறேன். அது டேட்டா அனாலிசிஸில் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், சிபிஆர்,
இண்டிகேட்டரில் சிபிஆர் இதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து சில நல்ல ட்ரேட் மிஸ் பண்ணுவேன். அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கிறதில்ல. பட் எனக்கு அந்த ட்ராப் ட்ரேட் என்ட்ரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி பண்ணுறக்கூடிய அந்த இதே வந்து குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் இட். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியும் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி இன்றைக்கி பண்ணியிருந்தோம்னா ஒரு என்ட்ரி இந்த கால் ஆப்ஷன் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அதாவது ஓஆர்பி 9:15க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகுது, நம்ம அதையே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே ஒரு சி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலான்னு ஒரு என்ட்ரி. சப்போஸ் ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம கீழே வந்து சி ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனை வந்து நோட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அங்கே வந்து லாட்ஸ் ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பண்ணால் நம்ம ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிட்டே போகலாம். ப்ராக்டிக்கலாக நான் லைவாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்போ வந்து கம்பைன் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேட்டாவை கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை 2-3 ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கம்பைன் பண்ணி அதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ரீடெஸ்ட் மட்டும்தான் உட்காந்துட்டே இருப்பாங்கன்னு நான் சத்தியம் பண்ணின்னு சொல்லலை. இப்போதைக்கு நான் ரீடெஸ்ட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன். பட் ஓஆர்பியும் ரீடெஸ்ட்டு கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். அதையும் நான் வந்து பலராக நோட் பண்ணியிருக்கிறேன். கிராஜுவலாக அது போகலாம். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம போகலாம், ஸ்டடி பண்ணிட்டே போகலாம். ஸோ 10:16 ஆகிடுச்சு. நான் 10:15 வரைக்கும் தான் ஃபஸ்ட் 1 ஹவர் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வச்சுருந்தேன். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா இந்த கேண்டில் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் வால்யூம் டெல்டாவில் வந்ததுனால, ஸ்ட்ராங் பை வால்யூம் வந்ததுனால இந்த கேண்டிலை பிரேக் டவுன் பண்ணுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டுருக்கிறேன். இல்லை இந்த ஹேண்டில் ஹோல்டு பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு வருவான் அப்படிங்கிறத ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன். ட்ரேடுக்காக இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மாதம் 20 ட்ரேடிங் செஷனில் என்னால் ஒரு 3-4 நாள் சொல்லிடலாம். மீதி எல்லா டேஸும் நான் வந்து இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஜோன் பேஸில் தான் நான் வந்து அனாலிசிஸும் வியூ வைக்கிறேன். ஒரு கன்ஃபார்மாக நாளைக்கு புட்டு தான், நாளைக்கு கால் தான்ட்டுலாம் நான் வந்து சொல்கிறேன். அது நம்பர்ஸ் கம்மி. அந்த டேஸ் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுங்கிற நம்பர்ஸ் கம்மி. ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நாளைக்கு புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இல்லை நாளைக்கு புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தவிர்த்து மீதி எல்லாமே வந்து இந்த ஜோன் பேஸ்ட் ட்ரேடிங் தான் நான் பிளான் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வியூ வந்து நமக்கு ப்ராடாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீ பிளான்டாக வந்துட்டோம். இந்த ஜோனில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ பிளான் வரும்போது மார்க்கெட் அந்த ஜோனில் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ட்ரி போயிடலாம். இன்றைக்கி என்னுடைய ப்ரீ பிளான்டு என்னுடைய ஜோனுக்கு மேலே. ஸோ இங்கே மேலே ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கால் என்ட்ரி தான். பட் ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணிட்டு போகணும்னா எதிர்பார்த்தாங்களோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல மார்க்கெட். வந்திருந்தால் கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக என்ட்ரி போயிருப்பேன். ஆனால் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் டூ அப்படிங்கிற மாதிரி டேட்டாவும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓஆர்பி இன்றைக்கி ஓஆர்பி டே அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுது. ஃப்ரைடேவும் 1 ஹவர் ஓஆர்பி யூஸ் பண்ணவங்களுக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஹாப்பியாக ட்ரேட் பண்ணலாம். நமக்கு எந்த அவசரமும் இல்லை. நம்ம கேபிட்டல் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஹாப்பியாக பண்ணலாம். ப்ராஃபிட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வந்தோம்னா அது வந்து ரிஸ்க் ஆகி போகும். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணியே தீரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து நம்மளை ஃபோமோவுக்கோ ஃபியருக்கோ க்ரீடுக்கோ இதுலேயே ஒன்று புஷ் பண்ணி விட்டுரும் நம்மளை.
ஸோ அது இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதுலலாம் நம்ம சைக்காலஜிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா ட்ரேடு என்ன பண்ணுறோன்னே தெரியாது நமக்கு. அனாலிசிஸ் டேட்டா எதையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ட்ரி போடுவோம், எக்ஸிட் போடுவோம், என்ட்ரி போடுவோம், எக்ஸிட் போடுவோம், போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியே தின்னுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. இன்றைக்கி ஏதாவது ட்ராப் வந்து அந்த ட்ராப் அவாய்ட் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு. செகண்டு என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் ஜோன், ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வருதா மார்க்கெட், இது செகண்டு. ஸோ இதுக்கேற்றாப்புல என்னுடைய ட்ரேடை வந்து என்ட்ரி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், இன்றைக்கி நான் சூப்பர் ஆர்டர் கை கூட வைக்கல. ஃப்ரைடே கூட இங்கே ஒரு 4 இடம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி கையை வைக்கல. ஆனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டேன், வந்துச்சுன்னா போகலான்ட்டு. ஸோ இது பாருங்கள், 130 ரூபாய்க்கு நம்ம பார்த்து 150 ரூபா போயிருக்கு. 50 ரூபா வாவ் அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு, சந்தோஷம். அது பண்ணவங்க ப்ராஃபிட் பண்ணட்டும். இன்றைக்கி ஓஆர்பி பண்ணவங்க பண்ணிட்டு போட்டோம். எப்பவுமே நம்மளே ப்ராஃபிட் பண்ண நினச்சோம்னா அப்புறம் ஜீரோ சம் கேம்பாங்க. ஒருத்தர் பாக்கெட் வந்து நம்ம பாக்கெட்டுக்கு இருக்குது ப்ராஃபிட்டு. ஏலியன் சிப்ளின்னு ஒரு படம், பிரபுதேவ படம். ஆமாம், 80s 90s கிட்ஸு. அவங்களாம் நீங்கள் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டு வரும், உன் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் உன் பணம் ஐயோ அப்படின்ட்டு. அதான் ஜீரோ சம் கேம்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். அந்த பாட்டு, அந்த அந்த லைன்ஸ். ஸோ அதனால் லெட் தம் என்ஜாய். இன்றைக்கி அவங்க ப்ராஃபிட் பண்ணால் நாளைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படி வரும்போது இவங்க தான் யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்கணும். இப்போ கொடுக்குறக்கு அவங்க இல்லை அப்படின்னா அப்போ நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறது, ப்ராஃபிட் பண்ணுறது? சில ட்ரேடர்ஸ்குள்ளே தான் மாற்றி மாற்றி ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் மொத்தமாக ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பிளான் பண்ணி செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக வீக்லி எக்ஸ்பெரி வந்து எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்குது. வீக்லி ஆப்ஷனில் இருந்து யார் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க? இது எத்தனை பெரிய ப்ராஃபிட்டபுளாக எடுத்துக்கிறீங்க, அப்புறம் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வீக்லி ஆப்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும். வீக்லி ஆப்ஷன் இல்லைன்னா ட்ரேடே பண்ண முடியும்னா எத்தனை ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வீக்லி ஆப்ஷன் வந்து மணி பண்ணியிருக்கிறாங்க? ஜீரோ ஹீரோ எத்தனை பேர் வந்து எவ்ரி டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க? சரி, ஜீரோ ஹீரோ ஸ்ட்ராட்டஜிக்காக வீக்லி எக்ஸ்பெரி இருக்குதுன்னா எல்லா ஜீரோ ஹீரோலையும் எல்லா ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸும் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ இது இந்த எக்ஸ்பெரி தான், இந்த எக்ஸ்பெரிங்களாம் நான் வந்து கன்சிடர் பண்ணுறல. வீக்லி எக்ஸ்பெரி, மந்த்லி எக்ஸ்பெரி என்ன கேட்டால் வீக்லி எக்ஸ்பெரிஸ் வந்து ஒரு மாதிரி ட்ராப்பாக தான் இருக்கும். டேஞ்சர். டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு இந்த டியூஸ்டே ட்ரேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக சுத்தமாக எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு டேட்டா ஒரு மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் போகிறதா வேணாமா, அவ்வளோதான். அப்புறம் நமக்கு ஒரு உந்துதல் வரும், இன்றைக்கி ஓகே ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணலாமா அப்படி. அது இருக்க போய் தான் அதெல்லாம் போய் பண்ணுறோம். ஸோ வீக்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது, எக்ஸ்பெரி அப்படிங்கிறது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ட்ராப் தான். சும்மா அந்த 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்க வச்சு ஜீரோ ஹீரோ போயிருன்ட்டு பண்ண வைக்க பார்க்குறாங்க. பட் அதில் எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணாங்கங்கிற கொஷின் ஒன்று இருக்கே. அட்லீஸ்ட் அந்த தெரியாத ஒரு ப்ராஃபிட்டபிள் இருக்கணுமே. நம்ம எதுலேயுமே ப்ராஃபிட்டபிள் இல்லையே, அதுதானே பிரச்சனை. எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் நம்ம வந்து அடி வாங்குறோமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ பாருங்க, பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பெரி. ஆக்சுவலாக நான் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பெரி வந்ததுக்கப்புறம் 3 மந்த்ஸ், ஜான், ஃபெப், மார்ச், எஸ் அந்த 3 மாதம் நான் வந்து க்ரீனில் தான் இருந்தேன். என்னுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு குவார்ட்டர் ஃபுல்லாக, ஈவன் ஒரு நாள் இருக்கும் அந்த குவார்ட்டர்லேயே வந்து 1-2 நாள் தான் வந்து நெகட்டிவ், ஒரு பெரிய நெகட்டிவ். மீது எல்லா நாளும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட்டில் இருந்தேன். அது எண்ட் ஆஃப் தி குவார்ட்டர் பாசிட்டிவாக தான் இருந்தது மந்த்லி எக்ஸ்பெரி. ரீசன்னா டேட்டா வந்து எனக்கு ஓரளவுக்கு. பட் என்ன இப்போ பேங்க் நிஃப்டியில் பிரச்சனை, வால்யூம் இல்லை. ஸோ ஒரு கால் ஆப்ஷன் வந்து 800 தொலை 850 ரூபாய்க்கு ஆகுதுன்னா ஜம்பிங் வந்து 30 ரூபா விழுகுது, 40 ரூபா விழுகுது. ஃபஸ்ட்டில் வந்து 830னா 831, 32. ஸோ அந்த மாதிரி ஒரு பையிங் நமக்கு கிடைச்சிது ப்ரைஸ். இப்போ 830 நம்ம என்ட்ரி போடாமல் 850 போயிடுது. இந்த 20 ரூபா ஜம்ப் ஆகுது.
ஒரு ஏன்னா வால்யூம் வந்து நிறைய இல்லாதனால ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகணும்னு நினச்சா ஒரு பெரிய ஜம்ப் ஆகி உட்காந்துக்குது. அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ட்ரேடருக்கு. நிறைய பேர் சென்செக்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நிஃப்டிலி பண்ணும் வால்யூம் ஆட் ஆயிடுச்சு ஹெவியாக. டைம் 10:25. ஸோ நம்ம மார்க் பண்ண கேண்டில் எந்த கேண்டில்? இந்த கேண்டில். எஸ், மார்க்கெட் அந்த கேண்டில் பிரேக் டவுன் பண்ணலை. ஸோ இங்கேருந்து ஒரு கண்டினியூட்டி போட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம்? செல்லிங் ப்ரெஸ் வந்தோன்னா இதை தான் மார்க் பண்ணிக்கணும். இப்படி தான் கொண்டு போகணும் பின்னாடி, வேறு வழி இல்லை. பட் இவ்வளோ தூரம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஐ மீன் இப்போ ட்ரேடு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால், இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் அப்படி ஃபால் அண்ட் தென் அப்படி ஒரு மூவ் இல்லையா? இங்கே ஒரு ஜோன் இருக்குது, இப்படி வந்து இப்படி ஒரு மூவ். இதுதான் ஒரு வியூ எடுக்க முடியும். வருமா 100% வருமானம் எனக்கு தெரியாது. வந்தால் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மார்னிங்லேருந்து ஒன் சைடாக போயிருக்கு. இந்த ஒன் சைடு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சரி, எதுவுமே வந்து உறுதியாக சொல்லலாம் முடியாது. அந்தளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஜோன், நம்மளுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா, அந்த ஜோன் ட்ரேட் ஜோனுக்குள்ளே, ட்ரேட் பிளானுக்குள்ளே மார்க்கெட் நமக்கு வந்து நிற்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, டேவுடைய ஹையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. இல்லை 175 தான், 200 இல்லை, 26,000 டச் பண்ணல. ஓகே, அது ஒரு சைக்காலஜி மார்க்காகவும் இருக்குது. இப்போ தேர்ஸ்டே நம்மளுடைய ட்ரேடு பிளான் செட்டப்பில் மார்க்கெட் வந்தது. வந்தோன்னே என்ட்ரி ஆகிட்டோம். ஃப்ரைடே ஃபஸ்ட் 1 ஹவர் சைடுவேஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் 1 ஹவர் ஓஆர்பி பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒன் சைடாகவே போயிடுச்சு. 3 நாள் 3 விதமான மார்க்கெட். ஃபஸ்ட் 1 ஹவர். ஓகே, நான் இனி ஒரு கேண்டில், ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஓகே, டைம் 10:30 ஆக போகுது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் டே ஹையில் இருக்குது. இங்கே அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னா என்னுடைய ஜோனில் நான் வந்து பை பண்ணுறதுக்கு படிச்சுட்டு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த டேவை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.